friends, welcome to Savi's Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஆனியன் ரிங்ஸ். இது ரொம்ப டேஸ்டியா வீட்லயே எவ்வளவு சூப்பரா சுலபமா பண்ணலாம்ன்றதை இப்போ பார்க்கலாம். and அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஸோ மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட அப்டேட்ஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உங்களை தேடி வரும். இன்றைக்கி நான் ஆனியன் ரிங்ஸ் பண்ணுறதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ரிங்ஸை தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ரிங்கை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரிங்கும் இந்த அளவு இருக்கணும். ஸோ ரொம்ப தின்னாக கட் பண்ணிட வேண்டாம். இப்போ எல்லா ரிங்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டிஷ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் நான் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ மைதா சேர்த்துக்கிறோமோ அதுக்கு அப்படியே பாதி அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். ஸோ நான் அதுக்காக 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை இதில் ஒன்றா போட்டு எடுத்து லைட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி லேஸாக கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அந்த மாவுலேயே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரேடியாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு நல்ல பேட்டர் அளவுக்கு கொண்டு வரணும். ஆனியன் ஃப்ரைஸ்க்கு நம்ம ரொம்ப திக்கான பேட்டர் கொண்டு வரக்கூடாது. ஸோ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த பஜ்ஜி மாவெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ண முடியும். ஓகே, இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் பிரெட் க்ரம்ஸ். அந்த பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணணுன்றதை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸையும் ரொம்ப சுலபமாக வீட்டிலையே பண்ணலாம். பிரெட் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இப்போது இதை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு ஆனியன் ரிங்காக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி பேட்டரில் ஃபஸ்ட் நல்லா கோட் பண்ணிக்கணும். எக்ஸஸ்லாம் நல்லா விழுந்ததுக்கப்புறமா இது பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துடலாம். இப்போ இதில் சும்மா மேலே அப்படி தூவினா போதும். 2 சைடும் திருப்பி போட்டு தூவி பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா ஆனியனுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன் போட்டு நல்லா இந்த மாதிரி பேட்டரில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ்லாம் நல்லா போனதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து இந்த மாதிரி தூவி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து வச்சிடணும். ஸோ எல்லா ஆனியனுமே இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது இதில் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு ஒரு ஆனியன் ரிங்கை அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ஆனியன் ரிங்ஸையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த டிஷ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
ஸோ எல்லா ரிங்ஸுமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் கிட்ஸ்க்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இம்மீடியட்டாக 10 மினிட்ஸில் பண்ணுற இந்த ஸ்நாக்கை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.